திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் கூற கேட்போம். சத்யகுமார், இந்த ஆய்வு பற்றிய கள நிலவரம் என்ன, விவரிங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என ஏற்கனவே பரமசிவம் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்று பதிலளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மதியம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் பகுதியை நான் நேரில் ஆய்வு செய்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அதன் அடிப்படையில் தற்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூண் அமைந்துள்ள பகுதியை பார்வையிடுவதற்காக தற்போது வந்துள்ளார். தற்போது அவருடன் மதுரை மாநகர காவல்துறை டிசி இனிகோ திவ்யன் மற்றும் உள்ளிட்ட சில காவல்துறையினர், மேலும் அறநிலையத்துறை அதிகாரிகள், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அலுவலர்கள் அவருடன் சென்றுள்ளனர். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் சற்று அடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மீது வந்திருப்பது மேலும் ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.